பிபி மணி இப்பொழுது கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்பதான் நல்லா இருக்காரு. அவரை நான் சிரமப்படுத்த விரும்பாத காரணத்தால நான் கோவிந்தராஜ் அவரோட அசிஸ்டன்ட், என்னுடைய அசிஸ்டன்ட் பிஆர்ஓ, என்னுடைய காதல் எழுதியில் ஒர்க் பண்ணேன். நான் கோவிந்தராஜா ஊர் வச்சிருந்தேன். ஆனால் கோவிந்தராஜுக்கு அவர் கையாலேயே செலவு செய்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வைத்திருந்த காரணத்தால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் நான் கோவிந்தராஜை சம்மதித்து ஊருக்கு அனுப்பி வைத்தேன். ஏன்னு கேட்டால் மனிதனோட ஆண்டவன் தான் மெயின். அந்த ஆண்டவனுடைய கோயிலுடைய கும்பாபிஷேகம் அனுப்பிச்சு வச்சார். ஆனால் அவர் இல்லாத இடத்தை உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு என்று சொல்வதை போல என்னுடைய அன்பு நண்பன் சிங்காரவேலு சினிமா எக்ஸ்பிரஸில் பணியாற்றிய என் அன்பு நண்பர் சிங்காரவேலும் டைமண்ட் பாபுவும் ஓடோடி ஓடி வந்து எனக்கு என்னுடைய பத்திரிகையாளர்களையும் மீடியா நண்பர்களையும் தொடர்பு கொள்வதற்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றேன். நான் ரொம்ப சாதாரண ஆள் சார், நான் ரொம்ப சின்ன ஆளு சார். எனக்கு ஒரே ஒரு பலம், எனக்கு என்னுடைய மேலே இருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவ்வளவுதான் சார் என்னுடைய பலம். அந்த பலத்துக்கு பிறகு எனக்கு பெரிய பக்க பலம், என்னுடைய தக்க பலம் சும்மா இது வார்த்தை விளையாட்டுலாம் இல்லை. இந்த மீடியா இங்க இருக்கக்கூடிய திசையை பார்த்து என்னோட முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இந்த மாதிரி கசமுச சத்தம் இதை மீறி நான் இங்க பேசணுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் யோசிச்சேன். நான் அதுக்காக வேற இடம். ஆனா நான் இன்னைக்கு கமலா தியேட்டர்ல இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு காரணம் இதே அரசன் படத்துக்கு அன்னைக்கு அதோட முன்னோட்டத்தை வெளியிட்டப்ப நான் இங்க வந்தேன். பயங்கரமான கிரௌடு, அந்த எஸ்டிஆர் ரசிகர்களுடைய சத்தம். ஆனால் அன்னைக்கும் நான் கமலா தியேட்டருக்கு வர வேண்டும் என்று என்னை அன்புடன் வரவேற்று எனக்கும் என்னுடைய பையனுடைய எஸ்டிஆருடைய படத்துக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்த நம்முடைய கமலா தியேட்டர் திரையரங்கத்தின் உரிமையாளர், அவங்க தாத்தா காலத்திலிருந்து அவங்க அப்பா காலத்தில் இந்த எல்லாரும் எனக்கு நண்பர். ஆனா இன்னைக்கு இளைய தலைமுறையா இருக்கக்கூடிய விஷ்ணு எனக்கு இன்றைக்கு தோல் கொடுக்கிறார் என்று சொன்னால் வார்த்தை கிடையாது. அவருக்கு என்னோட நன்றி. எஸ்டிஆருக்கு அவர் கடன் கொடுக்கலாம், அவர் எஸ்டிஆரை விரும்பலாம். ஆனா அங்கிள் என்று என் மீது எஸ்டிஆரோட அப்பா டிஆர் என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறாருன்னா இதற்கு நான் நன்றி சொல்றேன் ஆண்டவன்கிட்ட. ஏன்னா இந்த தலைமுறையில் கூட் சுரேஷ் கூட வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த படத்தில் நடித்த என்னுடைய படத்தில் நான் வேற கதாநாயகியெல்லாம் நான் நடிக்கல சார். என் படத்தில் நடித்த நளின நாயகி நளினி தான் சார் வந்தாங்க. அவங்க தான் வந்தாங்க. எனக்கு நான் தான் ஒன் மேன் ஆர்மி நின்றுகிட்டு இருக்கேன். 38 நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தோட சவுண்டுல ஒரு புது நாவல்டி பண்ணணும்னு டிஜிட்டலா என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணேன். கிட்டத்தட்ட படத்தோட அத்தனை பாட்டி ரீவொர்க் பண்ணேன். ரீரெக்கார்டிங் ஒவ்வொரு சீனையும் சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் நான் ரீவொர்க் பண்ணேன். இதுக்கு என்ன பாராட்டு கிடைக்குது, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது, அதை டெஸ்ட் பண்றதுக்காக படம் விட்டுருக்கேன். ஏன்னா என்கிட்ட நிறைய படங்கள் இருக்கு. என்னுடைய படம் மைதிலி என்னை காதல் ஒரு பெரிய கிளாசிக், அதை ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி உயிர்வட்ச பண்ணதுக்கு காரணம் இது ஒரு டிபிக்கல் லவ் ஸ்டோரி. இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு இது பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காதலுக்கு ஆணவ கொலை செய்யக்கூடிய நாடு. உண்மையான காதல் இன்னைக்கு கஷ்டம். ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் உயிரோட்டம் உள்ள காதல் அது அந்த காலத்திலும் ஜெயிக்கும், எந்த காலத்திலும் ஜெயிக்கும் அப்படின்னு இன்னைக்கு விளம்பரம் கொடுத்தேன். அதுதான் உண்மை. அது சும்மா விளம்பர யுக்தி இல்ல, அதுதான் உண்மை. அதுல என்னன்னு கேட்டாக்கா அது மட்டுமல்ல, இந்த படத்துக்கு டிஜிட்டலா பண்ணப்ப 4K ரெசல்யூஷனுக்கு பிரசாத் லேப்ல தான் கொடுத்தேன். குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம கிட்டத்தட்ட 4 தடவை கலெக்ஷன் பண்ணி இந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் பார்த்திருக்கேன். இந்த பக்கா ப்ரொஜெக்ஷன் பார்த்த பிறகுதான் என்னுடைய மீடியா பீப்புளுக்கு நான் பிரசாத் லேப்லயே போட்டு காட்டுன்னு நினைச்சேன், முடியல. ஆனா இன்னைக்கு கமலா தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு ஏகப்பட்ட திருப்தி. பையனை கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்டு மனசார பாராட்டினேன். என்ன என் பையனை பேசி அப்படி கூப்பிட்டு ஸ்கிரீன்ல சொன்னேன். சவுண்ட் சரவுண்ட் சவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கியா, 5.1 அப்படி ஃபீல் பண்றேன். அதே நேரத்தில் சென்டர்ல இருக்கக்கூடிய அங்கதான் டயலாக் வருது, அங்கதான் கிக் வருது,
அங்கதான் சென்ட்ரல்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீ உள்ள போய் ஹார்ல உட்கார்ந்து பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனேன். நான் திரும்பி வந்து அந்த சூரிய புத அந்த கதிரவனை பார்த்து தான் கண்மலருமாம் கமலப்பூ, அதுதான் இந்த கமல தாமரை. இந்த கமல தாமரையிலே இந்த கமலா திரையரங்கத்திலே நின்று எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். அதை போல எத்தனை சேனல் சார் என்னுடைய பேட்டியை எடுத்து போட்டு அவ்வளவு இதுலையும் என்னுடைய அவ்வளவு டைட் ஷெடியூலையும் அவ்வளவு சேனல்லையும் பேட்டி கொடுத்தேன். யூடியூப் சேனல்ல கேட்டதுக்கு நான் சில பேருக்கு தவிர்த்ததுக்கு காரணம், இவ்வளவு யூடியூப் சேனல் ஒரு 5ஆம் தேதி நான் வச்ச என் உயிருள்ள ஒரு படத்தை தங்க சொந்த படம் கூட எடுத்து அப்படியே போட்டு கை கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன யூடியூப், அவங்க சின்னவங்களா பெரியவங்களா எனக்கு வித்தியாசமே தெரியலையா. நீங்க எந்த அளவுக்கு என்ன கொண்டாடி இருக்கக்கூடிய அத்தனை யூடியூப் சேனலுக்கும் என்னோட நன்றி. சில யூடியூப் சேனல் என்ன கேட்டாங்க, நான் பெரிய யூடியூப் சேனலு அவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டேன், சின்னவங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னு எனக்கு பேர் வரக்கூடாது சார். நான் ஏதோ சேனல், நான் சேட்டலைட் சேனலுக்கு மட்டும்தான் தரேன், என்னை தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். அதே வார்த்தையை தான் இன்னைக்கு கமலா திரையரங்கத்தில் நின்னும் உங்க எல்லாத்தையும் சொல்றேன். அதே மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னோன்னே என்னுடைய பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சார், என்னுடைய நண்பர்கள், நான் பேர் சொன்னாக்கா லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் பழனிக்குமாரை சொல்றதா, இல்ல விபி மணியை சொல்றதா, இல்ல தேவி மணியை சொல்றதா, தேவி மணி பையன் ராம்குமாரை சொல்றதா, இல்ல தேவியில இருக்கக்கூடிய நண்பர் செந்தில சொல்றதா, தேனி கண்ணனை சொல்றதா, இல்ல மீனாட்சி சுந்தரத்தை சொல்றதா, இல்ல நம்முடைய டெக்கன் கிரானிக்கல் வேலை செய்யக்கூடிய அனுபமா மேடத்தை சொல்றதா, என்னால லிஸ்ட் போட முடியல. அவ்வளவு பத்திரிகையாளர்களும் என்ன தெரியாத குழந்தை மாதிரி கையை கட்டி நிக்கிறாரு இந்த பழனிக்குமார் தான் என்னோட பழைய நண்பர். சரி, ஏக்தம் இவ்வளவு மேக்கிங் பிடிச்சி பேசிட்டேன், நன்றி. உங்க படம் ரிலீஸ் பண்ணுவீங்களா? என்னுடைய பையன் படம் ஒன்றுக்குள்ள நான் எப்படி ரிலீஸ் பண்ணுவேன்? ஏன் விரல் எடுத்து ஏன் கண்ணிலே குத்தி பண்ண? மற்ற படம் வரும்போது ரிலீஸ் பண்ணணும் அவங்களுக்கு இல்ல இல்ல என் பையனோட ஏன் படம் வரல, அந்த படம் வந்த படத்தை கேட்பீங்களா? நீங்க எந்த படத்தை பத்தியே கேட்கலாம், யார் பத்தியா பேசுனா? நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க. நான் 1983 ரிலீஸ் பண்ண படத்தை வந்திருக்கேன். நான் என்னங்க, நல்லா ஒரு பெரிய விஷயமா என்ன ஒண்ணு டிஆர் இந்த படம் உடக்குள்ளேயே என்ன நோக்கி இவ்வளவு அம்பு வருதுன்னா என் வெயிட் என்னன்னு இப்பதான் நானே உணர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த காலத்துல என் வெயிட் என்னன்னு இப்ப உணர ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க யாருங்கிறத அவங்க காட்டிட்டாங்க, நான் யாருங்கிறத இன்னுமே தான் காட்டுறேன். ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்த்துருக்கீங்க, அன்னைக்கு இருந்த அதே ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு இருக்கா சார்? இன்னொன்னு, தமிழ்நாடு முழுவதும் இப்ப நீங்க இங்க உட்கார்ந்து வரல, தூத்துக்குடிக்கு போன் பண்றேன், விருதாச்சலத்துல இருந்து ஆனந்தன்னு ஒரு பையன் பேசுறான், இங்க சிம்பு பிரகாஷ் அம்பத்தூர்ல இருந்து எப்படி இருக்கு, இங்க இருந்து இந்த ரோகிணி தியேட்டர்ல என்ன ரிசல்ட், கமலா தியேட்டர்ல இன்டர்வல் வரைக்கும் படம் பார்த்தவங்க இன்டர்வல் என்ன பேசுறாங்க, என்ன காஞ்சிபுரம் தியேட்டர்ல என்ன பேசுறாங்க, குமாரபாளையம் தியேட்டர்ல என்ன பேசுறாங்க, தூத்துக்குடியில் என்ன பேசுறாங்க, டக்கு 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 டக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல இருந்து உட்கார்ந்து சேகரிக்கிறோம். டிஆர்ல இந்த படத்தை வெளியிட்டு இருக்குது இயக்குனர் டி ராஜேந்தர் அல்ல, சிம்பு சினியாட்ஸ் என்ற விநியோகஸ்தர். இந்த விநியோகஸ்தராக எனக்கு துணையாக நின்ற தமிழ்நாடு முழுவதும் அத்தனை பேருக்கு என்னோட நன்றி அன்னைக்கே சொல்லிட்டேன்.